ஒரு பாவியை மட்டும் பட்டி எடுத்தால் காணும் போல அது அவ்வளோ பெரிய பழம். பாவியை தான் பட்டி எடுக்க போகிறோம். நல்ல விதையும் இருக்குது. அன்னாசி பழம் பட்டவே நல்ல ஒரு வாசம் வருது. அதுதான் அன்னாசி பழத்தில் வாசம். நல்ல பழம். வெயிலுக்கு அம்மா செய்த வேலை தான் சரியான ஒரு வேலை. நல்ல ஒரு குளிர்பானம் தான் குடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மாட்டுக்கு வந்து தண்ணி வைக்க போகிறோம். நடுவில் வந்து வேலி, இங்கால வந்து தண்ணி பாயுது. அப்போ நான் தான் வந்து இங்கால இருந்து பேக்கால இருந்து அம்மா கள்ளி கொடுக்கணும். இப்போ பாருங்க தென்னந்தோப்புள்ள கொண்டு வந்து மாட்டை கட்டி விட்டுக்கிறோம். இதோட அவிட்டு விட்டால் வயலுக்குள்ளே போயிடும். இந்த வெயில் நேரமெல்லாம் போய் கிளைக்கலாது. அப்போ இப்படி மேய்ச்சலில் கட்டி விட்டால் மேய்ஞ்சி விட்டால் நிற்பார். இங்கால பாருங்க பேக்காலில் எப்படி தண்ணி வருதுன்னு பாருங்க. அப்படியே நீ வேலைக்கு மேலால தூக்கி கொடுப்போம். நல்லா குடிப்போம். அம்மா இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? இப்போ நல்ல வெயிலாம் அடிச்சோண்டு இருக்குது. வெயில் அதுக்கு நாங்கள் நல்ல ஒரு கூலான சர்வத் தானே அடிக்க போகிறோம். ஓ, இந்த பழங்கள் எல்லாம் வச்சு நல்ல ஒரு சர்வதம் அடிச்சுட்டே குடிக்க போகிறோம் இந்த வெயிலுக்கு. அப்படி வெயிலாக அடிச்சோண்டு இருக்குது. ஓ, வெளியிலேயே போயிடாத அளவு வெயில். நாங்கள் நல்ல ஒரு குளிர் பானமான சர்வத் தானே அடிச்சு குடிக்க போகிறோம். அதுக்கு பாருங்க நாங்கள் என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். நல்ல பெரிய பப்பாசி பழம் மட்டும் வாங்கி வச்சிருக்கிறோம். அதோட அன்னாசி பழம், அதோட பால்டின். முக்கியமானது பால்டின். பால்டின் தான் முக்கியமானது. அதோட சீனி பானி. இது நாங்கள் சர்வத் கடையெல்லாம் வாங்கினாங்க. ஓ, ஏன்னாண்டா அடிக்கிற வெயிலுக்கு வந்து காய்ச்சி கொண்டு நிற்க நேரம் இல்லை. இப்போ சர்வத்து கடையில் போனால் தெரிவினோம், காசு கொடுத்து வாங்கலாம். அப்போ இன்றைக்கு சிவப்பு கலர் பானி வாங்கி வச்சுருக்கிறோம். அதோட கசகசா இதோட ஊற விட்டுருக்குறோம். இது எல்லாத்தையும் வச்சு கொண்டு நாங்கள் நல்ல ஒரு குளிர்பானமான சர்வத் ஒன்று அடிக்க போகிறோம். புரிஞ்சுக்க வந்து ஐஸ் கட்டி இருக்குது. நல்ல குளிராய் குடிக்க போகிறோம். அப்போ நாங்கள் பழங்களெல்லாம் துப்புராக்கி எடுப்போம். துப்புராக்கி எடுப்போம். பழங்களை நாங்கள் கலவி எடுப்போம். என்னம்மா பப்பாசி பழத்தை தூக்கி வைக்கிறதோ? நல்ல பெரிய பழம். 4 கிலோ இருக்குது இந்த பழம். அன்னாசி பழத்தின் மூளையும் பட்டி இருக்கும். பழங்கள் கூட போட்டால் தான் நல்லா இருக்கும். நல்ல சுவையாக இருக்கும் பழம் கூட போட்டால். அன்னாசி பழத்தை நாங்கள் சீவி எடுப்போம். சீவி எடுத்து போட்டு தான் ஒரு கழுவணும். அன்னாசி பழம் பட்டவே நல்ல ஒரு வாசம் வருது. அதுதான் அன்னாசி பழத்தில் வாசம். நல்ல பழம். நாங்கள் அப்படியே பப்பாசி பழத்தையும் கழுவி எடுப்போம். ஒரு பாவியை மட்டும் பட்டி எடுத்தால் காணும் போல அது அவ்வளோ பெரிய பழம். பாவியை தான் பட்டி எடுக்க போகிறோம். நாங்கள் கழுவி எடுத்துட்டோம். நீ ஆளை துண்டு போடுவோம். பப்பாசி பழமும் நல்ல பழம்.
நல்ல விதையும் இருக்குது. ம் இவங்களுக்கு இப்போ இந்த துண்டு காணும். ம் இந்த துண்டை வச்சோம்டா வெட்டி சாப்பிடலாம் படிவா. நல்ல விதை இருக்குது. பார்த்து போட்டு பார்ப்போம். நல்ல பெரிய பழம் தானே அம்மா வெறும். நாங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக பட்டி சீவி எடுப்போம். நல்ல கனிஞ்ச பழம் சர்வத்துக்கு வந்து இப்படி நல்ல கனிஞ்ச பழம் பண்ணால் தான் நல்லா இருக்கும். அளவான துண்டுகளாக கடை கொண்டு எடுத்து சாப்பிடுவோமோ? சாப்பிடுவோம், நல்லதாங்க. ம் அப்படியே தோலையும் சீவி எடுப்போம். தோல் சீவி எடுக்கும். நாங்கள் அப்படியே அன்னாசி பழத்தையும் கழுவி எடுப்போம். அன்னாசி பழம் கழுவி எடுக்கிறது கொஞ்சம் உப்பு போட்டு உப்பு தண்ணி தான் கழுவி எடுக்கணும். நாங்கள் இல்லை கொஞ்சம் சுடத்தன்மை இருக்கும், அதுக்காக தான் நாங்கள் உப்பு தண்ணியில் கழுவி எடுக்கிறோம். நாங்கள் அப்படியே நாங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுப்போம். சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுக்கணும். நாங்கள் அப்படியே சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுப்போம். சின்ன சின்ன துண்டுகளாக தான் வெட்டணும். நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டினா தான் நல்ல ஒரு சுவையாக இருக்கும். எல்லாம் நாங்கள் குடிக்க எல்லாம் களை பட்டு போய்டும். கொஞ்சம் வெட்டுறது தான் கஷ்டம், சின்ன சின்னதாக வெட்டுவோம். குடிக்கிறத வந்து ஈஸியாக குடிச்சிட்டு போயிடலாம். எல்லாம் அப்படி தான். அப்படியே நாங்கள் அன்னாசி பழத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுப்போம். எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டோம்டா இனி வந்து சர்வத் அடிக்கிற வேலை மட்டும்தான். இதில் வெட்டுறது தான் கொஞ்சம் வேலை. நாங்கள் பழங்கள் எல்லாம் நல்லபடியாக கழுவி வெட்டி எடுத்துட்டோம். இனி நாங்கள் சர்வத் அடிக்க தொடங்குவோம். நாங்கள் பழங்கள் எல்லாம் நல்லபடியாக கழுவி வண்டி எடுத்துட்டோம். ஏன்னா நாங்கள் பழங்களை உண்டா கலப்போம். நாங்கள் இப்போ சர்வதரிக்கிறது பழங்களை செய்து கொள்வோம். நாங்கள் டின்பால் செய்து கொள்வோம். டின்பால் வந்து நிறைய விட்டால் நல்ல ஒரு சுவையாக இருக்கும், நல்ல ஒரு வாசமாக இருக்கும். அதோடு நாங்கள் அளவான கசகசாவையும் செய்து கொள்வோம். அதோடு நாங்கள் ஐஸ்கடியும் செய்து கொள்வோம். சின்ன சின்ன உடைச்சி போட்டால் தான் கேட்டது.
நல்லோட எல்லாத்தையும் கலந்து ஆற்றுவோம். நல்ல ஒரு தரமான சர்வத். நல்லா தூக்கி ஆதினா தான் எல்லாம் வந்து ஒன்றா சேரும். சரியும் கரை. நாங்கள் சர்வத்தை விட்டு குடிப்போம். குடிச்சு பாருங்கம்மா. தம்பி குடிங்க. நீங்கள் குடிங்கம்மா. நல்ல சுவையாக தான் நம்பி இருக்குது. கடையில் குடிக்கிற மாதிரி சுவை வருதோம்மா? அதை விட சுவையாக தான் சொல்லுவோம். கூடுதலாக வந்து இந்த பழங்கள் போடுறபடியா இப்போ நாங்கள் வீட்டில் அடித்து குடிக்கிறவன். இப்போ நாங்கள் வந்து வீட்டில் இப்படி செய்து குடிக்கிறபடியா நிறைய பழங்கள் எல்லாத்துலேயும் கூட போட்டால் நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அதை விட சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படி அடித்து கொடுத்தா நல்ல வடிவாக விரும்பி குடிக்கணும். இந்த பழங்களை வந்து கூட போட்டபடியா பழங்கள் தான் கூட இருக்குது. என்னம்மா குடிச்சு கொண்டே இருக்கிறேன். நீங்கள் குடிங்க. ஓ, சர்வத்தின் சுவா வந்து அம்மா சொல்லிட்டா. இனி வந்து எங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னம்மா நான் சொன்னால் சரிதானே? அதுதான். அப்போ நாங்கள் இந்த காலையை முடிச்சு கொண்டு தான் இனி நாங்கள் எல்லோரும் குடிக்கணும். இப்போ நீங்களும் வந்து நேரம் இருக்கிற நேரம் இப்படியான பழங்கள் எல்லாம் வாங்கி நிறைய நேரமும் பிடிக்காது. வீட்டில் வந்து நிறைய பேர் ஆக்கள் வந்துட்டுனோம்டா கவலையப்படாதீங்க. வெயில் டைமுக்கு இப்படி வந்து சர்வத்தொண்டு அடித்து கொடுத்தா எல்லோரும் வந்து நல்ல வடிவாக விரும்பி குடிப்பினோம். ஓ, இந்த வெயிலுக்கு இதுதான் அம்மா செய்த சரியான வேலை. பழங்கள் இருந்தால் சரி. நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். பாய் பாய். இன்றைக்கு வந்து ஒரு குளிரான ஒரு காணொலி. குளிர்பானம். மீண்டும் ஒரு அடுத்த நாளில் சந்திப்போம். அடுத்த நாளில் சந்திப்போம்.